ஸோ FB5070 செலக்ட் பண்ணிக்கிறோம். ஸோ நெக்ஸ்ட் இந்த மாடல், ஸோ மாடலில் FB5070TE, ஸோ இதை சூஸ் பண்ணிக்கிறோம். அண்ட் கிளிக் ஓகே. ஸோ இது ஓகேவா? இது பண்ணிட்டு பிறகு ஓகே கொடுங்க. ஸோ ஓகே கொடுத்தீங்கன்னா ஸோ the screen will be appear like this. ஸோ இந்த ஸ்க்ரீன் வந்து இப்படி appear ஆகும். ஸோ from here, ஸோ you have to click logic blocks. இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடில் பாரு, ஸோ ஃபோல்டராக இருக்குது. ஸோ அதில் வந்து லாஜிக் பிளாக்ஸ்ன்னு இருக்குல்ல, அதில் வந்து இந்த ப்ளஸ் வந்து கிளிக் பண்ணால் எக்ஸ்பேண்ட் ஆகும். ஸோ அதை எக்ஸ்பேண்ட் பண்ணதும் ஸோ அதில் வந்து ஸோ மெனி பிளாக்ஸ் ஆர் தேர். ஸோ அதில் வந்து நம்ம மெயின் பிளாக்ஸ் தான் யூஸ் பண்ண போகிறோம். அதில் அந்த மெயினுக்கு வந்து ப்ளஸ் இருக்கு பாரு. ஸோ அந்த மெயின் கிளிக் பண்ணுறீங்க. கிளிக் பண்ணிங்கன்னா ஸோ தேர் இஸ் அவைலபிள் பிளாக் 1 அப்படின்ற ஒரு ஜென்ரல் பிளாக் வந்து அவைலபிளாக இருக்கும். ஸோ அதை நம்ம கிளிக் பண்ணதும் ஸோ அந்த நம்ம ப்ரோக்ராமிங் பேஜ் வந்து வந்துடுச்சு. ஸோ திஸ் இஸ் த ப்ரோக்ராமிங் பேஜ். So here see the left hand side, the so many components are there. See, so first one is insert contact before. So நம்ம ஏதாவது ஒரு ஆல்ரெடி பண்ணியிருக்கிறதுல எதுக்கோ ஒன்று முன்னாடி இல்லை அவுட்புட்டுக்கு முன்னாடி நம்ம இந்த நார்மலி சுவிட்ச் வந்து கான்டாக்ட் வந்து இன்சர்ட் பண்ணுன்னா ஸோ யூ கேன் யூஸ் திஸ். ஆர் இஃப் யூ வாண்ட் டு இன்சர்ட் கான்டாக்ட் ஆஃப்டர்ல ஏதாவது இன்சர்ட் பண்ணுனா ஸோ யூ கேன் யூஸ் திஸ் சிம்பிள். அண்ட் திஸ் இஸ் ஃபார் த பேரலல் கான்டாக்ட். பேரலல் கான்டாக்டுக்கு எதுக்குன்னா தேவைன்னா ஸோ யூ கேன் யூஸ் திஸ். ஸோ நான் ஜஸ்ட் சொல்லிடுறேன். ஸோ தென் ஐ கேன் ஷோ எவ்ரி திங். ஸோ திஸ் இஸ் ஃபார் ஹரிசாண்டல் லைன். நீங்கள் எக்ஸ்பேண்ட் பண்ணணும், அது இன்னொரு எம்டி லைன் கூட ஆட் பண்ணுன்னா ஸோ யூ கேன் யூஸ் திஸ். அண்டு ஸோ திஸ் இஸ் ஃபார் இந்த சிம்பிள்ஸ், அந்த ஸ்டைல், அந்த சுவிட்ச் இருக்குல்ல, அந்த சுவிட்சினுடைய ஜென்ரலாக வந்து நார்மலி ஓப்பன் சுவிட்சாக இருக்கும். ஸோ இஃப் யூ வாண்ட் யூ கேன் சேஞ்ச் தி நார்மலி க்ளோஸ்ட் ஆர் அப்புறம் என்பி அது மாதிரி இருக்குது. ஸோ அது என்பி எதை ரெப்ரசன்ட் பண்ணுறதுன்னு தெரில. ஸோ அந்த மாதிரி ஆப்ஷன், அந்த மாதிரி ஸ்வாப்பிங் பண்ணுறதுக்கு ஸோ திஸ் சிம்பிள் கேன் பி யூஸ்ட். அண்ட் திஸ் இஸ் ஃபார் ஃபங்க்ஷன் பிளாக். ஏன்னா தேவைன்னா இன்சர்ட் பண்ணிக்கலாம். என்ன பிஃபோர் இது வந்து ஆஃப்டர் ஃபங்க்ஷன் பிளாக்ஸ். இஃப் யூ வாண்ட் யூ கேன் இன்சர்ட். ஸோ இதெல்லாம் வந்து இந்த சுவிட்ச் கான்டாக்ட் வந்து இன்சர்ட் பண்ணுறது. அதே மாதிரி இது ஃபங்க்ஷன் பிளாக்கும் பிஃபோர் ஆஃப்டர் இன்சர்ஷன். சிமிலர்லி இந்த பேரலாக வேணுனாலும் இந்த ஃபங்க்ஷன் பிளாக்ஸை இன்சர்ட் பண்ணிக்கலாம். இது வந்து இன்சர்ட் காயில் இது பண்ணுறது. அண்ட் தென் நியூ ரங் தேவைன்னா ஸோ வி கேன் யூஸ் திஸ். ஸோ இஃப் யூ வாண்ட் டு கிவ் கமெண்ட்ஸ், இது என்ன ப்ரோக்ராம் அப்படின்னு நீங்கள் கமெண்ட்ஸ் கொண்டு மேலே டைட்டில் எதனா போடணும்னா ஸோ யூ கேன் யூஸ் திஸ். ஸோ அது மாதிரி இது வந்து இன்சர்ட் ஜம்ப்பு. ஏதோ சப்ரூட்டின் யூஸ் பண்ணுறோம், வேறு எங்கே ஜம்ப்பு போகிறோம், அந்த மாதிரி தேவைன்னா அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ இது வந்து அலைன் காயில் வந்து இந்த ஒரு அன்ஈவனாக இருக்கும். ஸோ இது அலைன் கொடுத்துட்டா எல்லாமே ஈவனாக வந்து அலைன் ஆகிடும். ஸோ அதுக்காக வந்து இது யூஸ் பண்ணுறோம். அண்ட் சி இந்த ரைட் ஹேண்ட் சைட் அந்த so many instructions are available, like this is the advanced instruction. ஸோ இது வந்து பேசிக் இந்த கான்டாக்ட் டைப் சுவிட்சஸ் யூஸ் பண்ணி இது பண்ணுறதுக்கு இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைட்லாம் யூஸ் பண்ணிக்கிறோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த டைமர், கம்பேர் இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கும், கவுண்டர்ஸ், அந்த அரித்மெட்டிக் இன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் அனதர் லைக் அட்வான்ஸில் பார்த்தீங்கன்னா ஸோ அலாம் அது மாதிரிலாம் இருக்கும். அந்த கன்வர்ஷன், நம்பர் கன்வர்ஷனுக்காக யூஸ் பண்ணுற இன்ஸ்ட்ரக்ஷன். ஸோ பூலியன் ஃபங்க்ஷன்ஸ் and our logic, registers. So like so many instructions are available. Sir, okay. So first, so I'm going to do some basic logic functions by using this contact switches. So normally open or normally closed. தெரியல, நார்மலி சுவிட்ச்னாவே ஸோ நார்மலி ஓப்பன், நார்மலி க்ளோஸ்ட், அந்த 2 டைப்ஸில் இருக்கும். ஸோ
நம்மளுடைய அப்ளிகேஷனுக்கு ஏற்ற மாதிரி என்ன டைப் ஆஃப் சுவிட்ச் யூஸ் பண்ணணும் அப்படின்றது. ஸோ வி ஹாவ் டு சூஸ். சரி, நான் ஃபஸ்ட்டு வந்து ஸோ இது இந்த கிளிக் பண்ணோடனே பாருங்க. ஸோ இந்த ஃபர்ஸ்ட் ரங் திஸ் இஸ் R1 R2 R3 R3 ரங், அது வந்து ஒவ்வொரு ரங்கு வரும். ஸோ இந்த மாதிரி ரங்கு வந்துடுச்சு. ஸோ ஒரு கான்டாக்ட் சுவிட்சும். ஸோ திஸ் இஸ் கால் அவுட்புட் காயில். இந்த எண்டில் வந்து ஒவ்வொரு ரங்குலையும் வந்து ஒரு அவுட்புட் காயில் இருக்கும். ஸோ இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஃபுல்லாக இருக்கிறது எல்லாமே வந்து இன்புட் சுவிட்சஸ். ஸோ அந்த ரைட் எண்ட், ஸோ தேர் மஸ்ட் பி யூ ஹேவ் சம் கான்டாக்ட் காயில் ஆர் அவுட்புட் காயில் ஏதோ ஒன்று இருக்கணும். ஸோ அதுதான் இந்த நம்ம ஜஸ்ட் இந்த இன்சர்ட் பண்ண உடனே ஸோ இந்த மாதிரி வந்துடுச்சு. ஸோ ஒரு கான்டாக்ட் சுவிட்ச் அண்ட் ஒரு அவுட்புட் காயில் இருக்கும். ஸோ நான் வந்து இப்போ வந்து அன்லாஜிக் பண்ண போகிறேன். ஸோ அன்லாஜிக்னா என்ன பண்ண போகிறோம்? ஸோ 2 சுவிட்சஸ் வந்து சீரீஸில் கனெக்ட் பண்ண போகிறோம். ஸோ இங்கே ஆல்ரெடி ஒரு சுவிட்ச் இருக்குது. ஸோ இன்னொரு சுவிட்சு இன்சர்ட் பண்ணணும். ஸோ இன்சர்ட் பண்ணுனா ஸோ ஐ கேன் யூஸ் திஸ் இன்சர்ட் ஒன் மோர் சுவிட்ச்னா இங்கே இன்னும் ஒன் மோர் சுவிட்ச் வந்துடுச்சா? ஸோ 2 சுவிட்சஸ் ஆர் அவைலபிள் நவ். ஏன்னா அன்லாஜிக் வந்து சீரீஸ் தான், சீரீஸில் கனெக்ட் பண்ணாதான். ஸோ வென் போத் த இன்புட்ஸ் ஆர் ஹை தென் ஒன்லி த அவுட்புட் இஸ் ஹை. ஸோ ரிமைனிங் ஆல் கேசஸ் ஆர் த அவுட்புட் இஸ் 0. ஸோ அந்த காம்பினேஷனுக்கு வந்து சீரீஸில் கனெக்ட் பண்ணால் மட்டும்தான் தட் லாஜிக் வில் பி ஒர்க் அவுட். ஸோ அதுக்காக வந்து ஸோ ஐ எம் கோயிங் டு கனெக்ட் இன் த சீரீஸ் காம்பினேஷன். ஐ எம் கோயிங் டு சூஸ் இந்த சீரீஸ் காம்பினேஷன் வந்து சூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ சூஸ் பண்ணிட்டு பிறகு யூ ஹேவ் டு கிவ் தி நேம் ஃபார் ஈச் இன்புட்ஸ். ஸோ ஒவ்வொரு இன்புட்டுக்கும் வந்து நேம் கொடுக்கணும், ஆஸ் வெல் அஸ் அவுட்புட்டுக்கு வந்து நேம் கொடுக்கணும். புரியுதா? ஸோ நான் இது வந்து ஜஸ்ட் டபுள் கிளிக் பண்ணினா இட்ஸ் ஷோஸ் லைக். ஸோ யூ கேன் கிவ் தி ஸோ எனி நேம், இல்லை S1 S2 அந்த சுவிட்ச் 1 சுவிட்ச் 2 அந்த மாதிரியும் கொடுக்கலாம், இல்லை AB அந்த மாதிரியும் கொடுக்கலாம். ஸோ நான் ஜஸ்ட் இங்கே ஏன்னு கொடுக்குறேன். சாரி, ஸோ ஏன்னு கொடுத்தோன்னே அதுக்கு ரிலவெண்ட்டாக இருக்கிறதெல்லாம் காமிக்கும். ஸோ ஏ நம்ம அந்த நேம் கொடுத்த உடனே என்ன கேட்கணும்? ஸோ அது என்ன டைப் ஆஃப் சுவிட்சு அப்படின்னு மாதிரி கேட்கும். ஸோ டிஃபால்ட்டாக எல்லாமே வந்து பூலியன் மோஸ்ட்லி இருக்கும். ஸோ பூலியனே டிஃபால்ட்டாக இருக்கும், அதே யூஸ் பண்ணிக்கோங்க. நான் பூலியன் சுவிட்ச் தான். ஸோ எஸ் யூ சே எஸ், ஐ டோன்ட் சேஞ்ச் த டைப். ஸோ எங்கேயாவது நமக்கு தேவைப்படுற இடத்துல மட்டும்தான் சேஞ்ச் பண்ணணும். ஸோ அன்னெசரிலி யூ டோன்ட் சேஞ்ச் த டைப் ஆஃப் சுவிட்ச். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பின்னு ஒரு சுவிட்ச் கொடுத்துக்கிறேன். ஸோ பின்னு கொடுத்தோடனே என்ட்ரு அடித்த உடனே இட் ஆஸ்க். ஸோ இந்த டைப்பு என்ன அதெல்லாம் கேட்கும். ஸோ அது டிஃபால்ட்டாக இருக்கிறதே வந்து விட்டுருங்க. யூ ஜஸ்ட் கிளிக் எஸ், எஸ் மட்டும் கொடுங்க. ஸோ இப்போ இன்புட் சுவிட்சஸ் ஆர் முடிஞ்சிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட் திஸ் இஸ் த அவுட்புட் காயில். ஸோ அவுட்புட் காயிலில் Qன்னு கொடுங்க. ஸோ அவுட்புட் யூ மோஸ்ட்லி யூஸ் Q1 Q2 அது மாதிரி நம்ம எத்தனை அவுட்புட் யூஸ் பண்ணுறோமோ அதுக்கு ஏற்ற மாதிரி. ஸோ வி கேன் கிவ் தி நேம். ஸோ நான் வந்து இது வந்து Q1 கொடுத்துக்கிறேன். கொடுத்து என்ட்ரு அடிச்சுன்னா இதுவும் அதே மாதிரி கேட்கும், என்ன டைப்பு அப்படின்னு. ஸோ பூலியனே இருக்கட்டும். ஸோ ஓகேவா? ஸோ நான் அன்லாஜிக் இஸ் ஓவர். ஸோ அன்லாஜிக் வந்து டிசைன் பண்ணியாச்சு. ஸோ இதை நான் சிமுலேட் பண்ணி பார்க்கணும். ஸோ இந்த அன்லாஜிக் ப்ராப்பராக ஒர்க் ஆகுதா இல்லையா அப்படின்னு நம்ம ரன் பண்ணாவே. ஸோ இஃப் யூ ஹேவ் எனி எரர்னா ஸோ தட் எரர் வில் பி ஷோ. இந்த கீழே வந்து காமிக்கும், எரர் காமிக்கும். ஸோ எரர் இல்லைன்னா ரன்னு வந்து நின்றுடும். ஸோ இந்த தேர் இஸ் நோ எரர் அப்படின்னு. ஸோ வி கேன் ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட். சரி, ஸோ ஹவ் டு simulate the program. ஸோ இப்போ நம்ம ப்ரோக்ராம் போட்டாச்சு. இதில் சிமுலேஷன் வந்து கோ டு மோட். இங்கே பார் மோடுன்னு இருக்கு. மோட், அண்டர் திஸ் மோட் ஸ்டார்ட் சிமுலேஷன். ஸோ ஸ்டார்ட் சிமுலேஷனில் பார்த்தீங்கன்னா ஸோ லாஜிக் ஒன்லி, லாஜிக் அண்ட் ஸ்க்ரீன் இருக்கு. ஸோ அந்த லாஜிக் அண்ட் ஸ்க்ரீன்ன்றது ஸோ ஐ வில்
டெல் ஆஃப்டர்வர்ட்ஸ். ஸோ ஆஃப்டர் 2-3 கிளாஸ் நீங்கள் இந்த பேசிக் இதை தெரிஞ்சிங்க. அப்புறமா HMS ஸ்க்ரீன் எப்படி டிசைன் பண்ணுறது, ஸோ அதெல்லாம் வந்து தென் வி வில் டிஸ்கஸ் லேட்டர். ஏன்னா ஃபஸ்ட்டு இந்த லாஜிக் லேடர் டயக்ராம் போடுறது மட்டும் ஃபஸ்ட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கங்க. ஸோ அந்த HMS ஸ்க்ரீன் பற்றி வி வில் டிஸ்கஸ் லேட்டர் ஒன் கிளாஸ். ஸோ அதுக்காக தான் வந்து ஸோ ஸ்டார்ட் சிமுலேஷனில் ஸோ லாஜிக் ஒன்லி நம்ம அந்த HMS ஸ்க்ரீனை யூஸ் பண்ணியிருந்தா மட்டும்தான் ஸோ லாஜிக் அண்ட் ஸ்க்ரீனு கொடுத்தா ஸோ அந்த ஸ்க்ரீனோட வரும். ஸோ நவ் வி கோ ஃபார் லாஜிக் ஒன்லி. ஸோ லாஜிக் ஒன்லின்னு கொடுத்தோன்னே ஸோ இங்கே ரன் ஆகுது. ஸோ தேர் இஸ் நோ எரர். ஸோ இந்த கம்பைல் வந்து இங்கே எதுவும் எரர் காமிக்கல. ஸோ இட்ஸ் கரெக்ட். ஸோ இப்போ என்ன பண்ணுறோம், ஸோ இந்த லாஜிக் வந்து நம்ம சேஞ்ச் பண்ணும்போது ஸோ திஸ் இஸ் ஏ சுவிட்சு, இது பி சுவிட்ச் அண்ட் இது அவுட்புட்டு. ஸோ நம்ம ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிடு, மவுஸ் கிளிக் பண்ணிட்டு ஸ்பேஸ் பாரு ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஸோ அது சுவிட்சினுடைய ஸ்டேட்டஸ் வந்து சேஞ்ச் ஆகும். இப்போ ஃபால்ஸாக இருக்கிறது ட்ரூ ஆகிடும், இல்லை நீங்கள் டபுள் கிளிக் பண்ணாலும் சேஞ்ச் ஆகும், இல்லை ஸ்பேஸ் பார் கிளிக் பண்ணால் சேஞ்ச் ஆகுது. ஓகேவா? ஸோ இப்போ ஏ ட்ரூவாக இருக்குது, பி ஃபால்ஸாக இருக்குது. ஸோ அவுட்புட் வந்து ஃபால்ஸ் தான். ஸோ ரெண்டுமே ட்ரூவாக இருக்கும்போது மட்டும்தான் அண்ட் கேட்டில் வந்து வி வில் கெட் தி அவுட்புட். ஸோ இப்போ பியும் ட்ரூன்னு கொடுத்தோடனே த Q1 பிகம் ட்ரூ. ஸோ புரியுதா? ஸோ திஸ் இஸ் ஃபார் அண்ட் லாஜிக். ஸோ இந்த மாதிரி ஸோ வி கேன் கிரியேட் ஸோ அதர் லாஜிக் ஆல்சோ. அதை வச்சு நம்ம ஸ்பேஸ் பார் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அந்த ட்ரூ ஃபால்ஸ் வந்து நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். சரி, ஸோ இதை ஸ்டாப் பண்ணுறதுக்கு இந்த ப்ளே பட்டன், ரன் பட்டன் மாதிரி இருக்கு பாரு. ஸோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஸ்டாப் ஆகிடும். இப்போ ப்ரோக்ராம் ரன்னிங்கில் இருக்குது. என்ன அது நீங்கள் அதை ஸ்டாப் பண்ணால் தான் நீங்கள் வேறு எதனா எடிட் பண்ண முடியும்னா பண்ணணும். இப்போ எதுவும் இப்போ எந்த மாடிஃபிகேஷனும் பண்ண முடியாது. ஸோ இங்கே ஸ்டாப்னு கொடுத்தா ஸோ இந்த மாதிரி நார்மலாக வந்துடும். ஸோ ஓகேவா? ஸோ ஐம் ஆடியபிள், வீடியோ தெரியுது, இதில் எதுவும் பிரச்சனை இல்லைல்ல? ஸோ எதாக இருந்தால் சொல்லுங்க. சரி, ஓகே. ஸோ இப்போ நெக்ஸ்ட் வந்து நான் இப்போ ஒரு ஆர் லாஜிக் பண்ணுறேன். ஸோ ஆர் லாஜிக் வந்து ஸோ அதே மாதிரி ஒரு இது பண்ணிட்டேன். இப்போ என்ன பண்ணுறோம், பேரலாக இன்னொரு சுவிட்ச் போடணும் ஆர் லாஜிக்னா. ஸோ அதுக்கு வந்து ஸோ இந்த இது யூஸ் பண்ணிக்கலாம், இன்செர்ட் கான்டாக்ட் பேரலல் கொடுத்தோடனே ஸோ பேரலாக சுவிட்ச் வந்துடுச்சா? ஸோ இந்த மாதிரி ஸோ யூ கேன் அசைன் தி நேம். ஸோ அதே நேமை கூட கொடுத்துக்கலாம், ஏ அண்ட் திஸ் இஸ் பி. இல்லைனா நீங்கள் வேறு செப்பரேட் நேம் கொடுத்தாலும் கொடுத்துக்கலாம். ஸோ அவுட்புட் வந்து செப்பரேட்டாக இருக்கிற மாதிரி பார்த்துங்க. இப்போ என்ன பண்ணால் இப்போ சேம் நேம் கொடுத்தினா என்ன ஆகும், ஸோ இதுக்கும் சேஞ்ச் ஆகும், இதுக்கும் சேஞ்ச் ஆகும். எங்கெங்கெல்லாம் அந்த ஏ இருக்கு அதே சேம் நேமில் இருக்கும். ஸோ அந்த சுவிட்சஸ்லாம் வந்து அதனுடைய ஸ்டேட்டஸ் வந்து சேஞ்ச் ஆகும். நீ சப்போஸ் இந்த ஆர் லாஜிக் சேஞ்ச் பண்ணாலும் ஸோ அண்டுக்கு அதே சுவிட்ச் நேம் யூஸ் பண்ணியிருக்கிறதால ஸோ அதில் உள்ள சுவிட்சினுடைய ஸ்டேட்டஸும் சேஞ்ச் ஆகும். ஸோ நீ டிஃப்ரெண்ட்டாக யூஸ் பண்ண ஒவ்வொரு இதுக்கு நான் தனித்தனியாக ஸோ யூ ஹேவ் டு கிவ் தி செப்பரேட் நேம். ஸோ அதான் தட் இஸ் த டிஃப்ரென்ஸ், மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை. ஸோ ஓகேவா? ஸோ இப்போ இதை மறுபடியும் ரன் பண்ணலாம். நம்ம இங்கே கூட டேரெக்டாக ரன்னுன்னு கொடுக்கலாம். ரன்னுன்னு கொடுத்தா அந்த மாதிரி அந்த இது பேஸ் ஸ்க்ரீனுக்கு தான் போகும், அந்த HMS ஸ்க்ரீனுக்கு போகும். ஸோ அதுக்காக தான் அதை அவாய்ட் பண்ணுறதுக்காக ஸோ நம்ம HMS ஸ்க்ரீன் நம்ம டிசைன் பண்ணியிருந்தா மட்டும் ஸோ டேரெக்டாக வந்து நம்ம இங்கே ரன்னுன்னு கொடுக்கணும். அதர்வைஸ் நம்ம இங்கே தான் போய் கொடுக்குறது தான் பெட்டர். இப்போ அதில் போய் செக் பண்ணிட்டு இருக்கு பேஸ் ஸ்க்ரீன் இருக்கா அப்படின்னு. ஸோ அந்த பேஸ் ஸ்க்ரீன் தான் ஓப்பன் ஆகும். நம்ம இந்த பேஸ் ஸ்க்ரீனில் நம்ம அதுக்கான அந்த லிங்க் இது பண்ணி இதில் பண்ணியிருப்போம். ஸோ டைரெக்டாக இங்கே தான் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ அதனால தான் நம்ம இதை அவாய்ட் பண்ணிடுறோம். நம்ம பேஸ் ஸ்க்ரீனு யூஸ் பண்ணும்போது ஸோ வி கேன் யூஸ் திஸ் டைரக்ட் ரன் பட்டன். ஸோ நம்ம சிமுலேஷன் மட்டும் பார்க்கும்போது ஸோ இங்கே போகிறதா வந்து கரெக்டான சாய்ஸ். ஸோ லாஜிக் ஒன்லி.
ஸோ அதே மாதிரி ஸோ நான் இங்கே சேஞ்ச் பண்ணுற மாதிரி ஸோ இங்கே தான் சேஞ்ச் பண்ணுறேன், இருந்தாலும் ஏ எங்கெங்கெல்லாம் இருக்கோ அந்த எல்லா ஏவும் வந்து சேஞ்ச் ஆகும். ஸோ புரியுதா? ஓகே, சரி. ஸோ இப்போ நெக்ஸ்ட் வந்து ஸ்டாப் பண்ணிடலாம். ஸ்டாப் பண்ணியாச்சு. இந்த கமெண்ட்ஸ் நீங்கள் இன்ஸ்டால் என்ட்ரு பண்ணணும். இது வந்து லாஜிக் ஃபங்க்ஷன் அப்படின்னு கமெண்ட் கொடுக்கணும் அப்படின்னா ஸோ இன்சர்ட் கமெண்ட். ஸோ அங்கே நீங்கள் எங்கே அந்த கமெண்ட்ஸ் இன்சர்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ ஸோ அந்த இடத்துல கர்சர் வைங்க. திஸ் இஸ் இந்த ரெட் கலரில் காமிக்குதா? ஸோ அதான் வந்து கர்சர் இருக்கிற பிளேஸ். ஸோ அங்கே வச்சுருங்க. நான் அந்த டாப்பில் வந்து இப்போ இன்சர்ட் பண்ண போகிறேன். ஸோ இன்சர்ட், ஸோ யூ கேன் கிவ் தி நேம். ஸோ டபுள் கிளிக் பண்ணால் அந்த டைப்பிங் ஆப்ஷன் வரும். ஸோ யூ கேன் டைப். லாஜிக் கேட்ஸ் அப்படின்னு கொடுத்து என்டர் ஆயிடுச்சுன்னா ஸோ இந்த மாதிரி வந்துடும். ஸோ ஓகேவா? ஸோ இது வந்து சுவிட்ச் யூஸ் பண்ணி பண்ணுறது. சப்போஸ் இப்போ நீ நாட் கேட் டிசைன் பண்ணணும் அப்படின்னா ஸோ நீங்கள் ஒவ்வொரு இதுக்கும் நேம் கீழே கொடுத்துக்கலாம். இது வந்து அண்ட் கேட்டு, இங்கே ஆர் கேட்டு, அந்த கமெண்ட் வந்து இன்சர்ட் பண்ணிக்கலாம். சரி, இப்போ ஒரு நாட் கேட் ஒன் டிசைன் பண்ணுறேன். ஸோ நாட் கேட்னு என்னது? ஸோ இது நார்மலி அதை இன்வெர்டட் இதாக இருக்கும். ஸோ அதுக்கு என்ன பண்ணலாம், அதை கிளிக் பண்ணிட்டு ஸ்பேஸ் பார் அழுத்துனா ஸோ நார்மலி க்ளோஸ் சுவிட்ச் வந்துடும். புரியுதா? ஸோ டிஃபால்ட்டாக வந்து நார்மலி ஓப்பன் சுவிட்ச் வரும். ஸோ வேர் எவர் யூ வாண்ட் டு நார்மலி க்ளோஸ் சுவிட்ச், யூ செலக்ட் தட் பர்டிகுலர் சுவிட்ச் அண்ட் ப்ரெஸ் தி ஸ்பேஸ் பார். என்ன ஸ்பேஸ் பார் ப்ரெஸ் பண்ணாலும் மாறும். ஆர் ஸோ இங்கே சொன்னல, ஸோ இங்கே ஸ்வாப் ஐட்டம் ஸ்டைல் இதை செலக்ட் பண்ணாலும் மாறுது பாருங்க. ஸோ பிஎன் த நார்மலி ஓப்பன், ஸோ நார்மலி க்ளோஸ்ட். ஸோ அந்த என்பின்றது அது என்ன மீனிங்னு அது புரியல எனக்கு. ஸோ அது நமக்கு தேவையும் இல்லை, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகேவா? ஸோ இங்கேயும் நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் டைரெக்டாக அதை செலக்ட் பண்ணிட்டு பேஸ் பார் ப்ரெஸ் பண்ணாலும் வந்து அந்த சுவிட்சினுடைய கான்டாக்ட் டைப் ஸ்டைல் வந்து மாறிடும். சரி, ஓகே. திஸ் இஸ் அபவுட் இந்த சுவிட்சிங் சர்க்யூட். சரி, இது வந்து பேசிக்காக சுவிட்சஸ் யூஸ் பண்ணி டிசைன் பண்ணுறதுக்கு இந்த மாதிரிலாம் பண்ணிக்கலாம். சரி, நெக்ஸ்ட் வந்து நான் என்ன பண்ண போறேன்னா ஸோ டைமர்ஸ்னுடைய ஆப்ரேஷன் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ டைமர்ஸ் தியரி நீங்கள் ஆல்ரெடி படிச்சிருக்கீங்க. ஸோ இதை அப்படியே சேவ் பண்ணுறதா இருந்தால் சேவ், நீங்கள் எங்கே சேவ் பண்ணீங்களே பண்ணிக்கலாம். ஸோ லாஜிக் கேட்ஸில் என்ன நேம் கொடுக்குறீங்களோ கொடுத்துக்கலாம். ஸோ அதில் எந்த இதுவும் அதெல்லாம் எதுவும் பிரச்சனை இல்லை. ஜஸ்ட் நீங்கள் நேம் கொடுத்து அது டிஃபால்ட்டாக இருக்கிற அந்த இதுலேயே சேவ் ஆகிட்டோம். நீங்கள் பார்த்து எங்கே வேணுமோ செலக்ட் பண்ணிக்கலாம். பார்த்து நீங்கள் எங்கே சூஸ் பண்ணுமோ செலக்ட் பண்ணிக்கலாம். நார்மல் ப்ரௌசிங் தான். நீங்கள் கம்ப்யூட்டரில் எந்த பார்த்து வேணாலும் டிரைவ் சூஸ் பண்ணிக்கலாம். சேவ்னு கொடுத்தா இப்போ அங்கே சேவ் ஆகிடுச்சு. சரி, இப்போ நீங்கள் வேறு இன்னொரு நியூ ப்ரோக்ராம் பண்ண போகிறீங்க அப்படின்னா ஸோ இதை க்ளோஸ் பண்ணிட்டு இல்லை நியூன்னு கொடுங்க. இது சேஞ்ச் பண்ண சொல்லி எஸ்ன்னு கொடுத்தா ஸோ இது க்ளோஸ் ஆகிடும். க்ளோஸ் ஆகிட்டா மறுபடியும் அந்த இது செட்டிங்ஸ் கேட்கும். ஸோ அந்த ஒவ்வொரு டைமும் நியூ ப்ரோக்ராம் வரும்போது அந்த மாடல் அந்த ப்ராடக்ட் வந்து செலக்ட் பண்ணணும். செலக்ட் பண்ணிட்டு now you will appear this screen. ஸோ இதில் வந்து லாஜிக் பிளாக்ஸ் போங்க. ஸோ லாஜிக் பிளாக்ஸில் மெயினில் பிளாக். சரி, இப்போ டைமர் இன்ஸ்ட்ரக்ஷன் வரும். ஸோ டைமரில் வந்து டி ஆன் டைமர், டி ஆஃப் டைமர், ஸோ அந்த மாதிரி இருக்குது. ஸோ அதுலேயே வந்து டி ஆஃப் டைமர் வித் ரீசெட் இருக்குது. அது மாதிரி டி ஆன் டைமர் அந்த ரீசெட்டோடும் இருக்கும். சரி, இப்போ டி ஆன் டைமர்
யூஸ் பண்ண போகிறோன்னு வச்சுங்க. ஸோ இதை இது கிளிக் பண்ணிட்டு அதை மவுஸில் ட்ராக் பண்ணிவிட்டு இங்கே இந்த ஸ்க்ரீனுக்கு எடுத்துகிட்டு வந்து போடணும். ஜஸ்ட் அப்படியே கிளிக் பண்ணால் வராது, அங்கே கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணி எடுத்துகிட்டு வந்து போடணும். ஓகேவா? ஸோ இப்போ டி ஆன் டைமர் இங்கே போட்டேன். ஸோ யூ ஹேவ் டு அசைன் தி டைமர் நேம். ஸோ ஏன்னா ஒரு ப்ரோக்ராம் மல்டிபிள் டைமர் மேபி யூஸ் பண்ணலாம். ஸோ அதுக்காக அந்த டைமர் நேமிங் கொடுக்கணும். நம்ம ஜென்ரலாக இப்போ அந்த கொஸ்டின் மார்க் இல்லை அந்த இடத்துல கிளிக் பண்ணால் ஸோ அங்கே தான் டைமர் நேம் கொடுக்க போகிறோம். நான் ஸோ டைமர் 1ன்னு கொடுத்துக்கிறேன். ஓகேவா? ஸோ டைமர் 1 அது என்ன டைப் ஆஃப் டைமர்ன்றது அதிலே காமிக்கும். இஃப் யூ வாண்ட் டு சேஞ்ச் த டைப்னா ஸோ யூ கேன் சேஞ்ச். டி ஆன்னா டி ஆன்னே வச்சுக்க, இல்லை டி ஆஃபாக வேணும்னா டி ஆஃபாக மாற்றிக்கலாம். அது பண்ணிவிட்டு எஸ்ன்னு கொடுக்க வேண்டியதான். ஓகேவா? ஸோ இதில் என்னென்ன இருக்குது? இன்னு இருக்குது. ஸோ அது டைமர்னுடைய கண்ட்ரோல் சுவிட்ச். நம்ம இங்கே சுவிட்ச் போட்டாலும் போடலாம், இல்லை டைரெக்டாக அப்படியே கனெக்ட் பண்ணிங்கனாலும் கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் பிடி. ஸோ ஐ எம் ஆடியபிள்? எஸ் சார். ஸோ அந்த பிடின்றது ஸோ இட் ரெப்ரசன்ட் ப்ரீசெட் டைம். நீங்கள் இதில் படிச்சிருப்பீங்களா ப்ரீசெட் வேல்யூ, ப்ரீசெட் டைம், ப்ரீசெட் வேல்யூ. ஸோ அந்த தியரியில் படிச்சிருப்போம் அதுதான். ஸோ பிடி இட் ரெப்ரசன்ட் ப்ரீசெட் டைம். ஸோ இடி இஸ் த elapsed டைம். ஸோ கியூ இஸ் த அவுட்புட். ஸோ இதான் நம்ம டன் பிட்னு அசீம் பண்ணிக்கிறோம். ஓகேவா? இந்த டன் பிட் எப்போ இந்த டி ஆன் எப்போ ஆன் ஆகும்? ஸோ நம்ம என்ன டிலே டியூரேஷன் கொடுத்துருக்கோமோ அந்த டிலே டியூரேஷனுக்கு பிறகு ஸோ ஆன் ஆகும். ஸோ ஐ எம் கோயிங் டு அசைன் ஹியர் டைம் டிலே. இந்த ப்ரீசெட்டில் அந்த இந்த இடத்துல வச்சு டபுள் கிளிக் பண்ணினா ஸோ அந்த எண்டில் டபுள் கிளிக் பண்ணினா இந்த மாதிரி வரும். ஸோ இங்கே நீங்கள் டிலே டியூரேஷன் கொடுக்கணும். எவ்வளோ டிலேக்கு பிறகு ஆன் ஆகணும் அப்படின்றது. ஆன் டிலேன்னு என்ன, அதான் நம்ம ஈவன் சுவிட்ச் ஆன் பண்ணாலும் அந்த டிலே கொடுத்துருக்கிறதுக்கு பிறகு அந்த டிலேக்கு பிறகு தான் ஆன் பண்ணணும். ஸோ அதுக்கு எப்படி என்ன ஃபார்மேட்டில் கொடுக்கணும்னா டி ஹேஷ் டிலே டியூரேஷன். இப்போ நான் ஒரு 5 செகண்ட்ஸ் தர போகிறேன். 5s. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி அசைன் பண்ணணும். இது டிலே டியூரேஷன் எவ்வளோ 5 செகண்ட்ஸ் கழிச்சு எனக்கு ஆன் பண்ண சொல்கிறேன். இந்த அதை அந்த ரன்னிங் டைம் காமிக்கும். ஸோ இதுக்கு நீங்கள் ஜஸ்ட் அப்படியே எப்படி நேம் கொடுத்தீங்கன்னா அதே அந்த ஈடின்னு இருக்குல்ல, அப்படியே ஈடியே கொடுத்துக்கலாம், இல்லை நீங்கள் வேறு என்ன நேம் கொடுத்தாலும் கொடுத்துக்கலாம். ஸோ ET1 அப்படின்னு அசைன் பண்ணிக்கங்க. ஸோ அது டைம் தான் காமிக்கும் போது டைப் டைம் அப்படியே இருக்கட்டும். ஸோ இந்த கியூ இது அவுட்புட் ஏதோ ஒரு கியூ ஏதாவது ஒன்று கொடுத்துங்க. சரி, ஓகேவா? ஸோ இங்கே நம்ம தேவைன்னா சுவிட்ச் இது பண்ணிக்கலாம். சுவிட்ச் ஆட் பண்ணிட்டு அந்த சுவிட்ச் கண்ட்ரோலில் இருக்கும். சரி, நம்ம ஒரு சுவிட்ச் ஒன்று ஆட் பண்ணிடலாம். ஸோ இங்கே ஒரு S1 சுவிட்ச். ஸோ ஓகேவா? S1 சுவிட்ச் கனெக்ட் பண்ணி. சரி, இப்போ இதை நம்ம ரன் பண்ணுவோம். இப்போ ரன் பண்ண என்ன ஆகுனா அந்த Q1 எப்போ ஆன் ஆகும்? ஆஃப்டர் 5 செகண்ட்ஸ் தான் ஆன் ஆகும். ஸோ அது வரைக்கும் ஆஃப்லேயே தான் இருக்கும். ஈவன் நம்ம இந்த S1 சுவிட்ச் ஆன் பண்ணாலும் இது இமிடியேட்டாக ஆன் ஆகாது. ஸோ ஆஃப்டர் 5 செகண்ட்ஸ் ஒன்லி திஸ் Q1 becomes on. So I am going to run the simulation logic only. So there is no error. இந்த கம்பைல் ஆயிடுச்சு, ஒன்றும் எரர் இல்லை. ஸோ இப்போ நான் S1 சுவிட்சை ரன் பண்ண போகிறேன், சுவிட்சை ஆன் பண்ண போகிறேன். சுவிட்ச் க்ளோஸ் பண்ணதும் ஸோ த டைமர் ஸ்டார்ட்ஸ் டைமிங். ஸோ அதை இங்கே பாருங்க, இந்த ETன்றது டைம் ரன் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ நம்ம என்ன டிலே டியூரேஷன் கொடுத்துருக்கோமோ அது வரைக்கும் ரன் ஆகும். ஸோ அந்த டிலே டியூரேஷன் ரீச் ஆன உடனே ஸோ இது ஸ்டாப் ஆகிடும். அண்ட் தென் அவுட்புட் பிகம்ஸ், அதை டன் பிட் எனேபிள் ஆகிடும். நம்ம தியரியில் படித்து அந்த மெத்தடில் சொன்னால் அதான். ஸோ திஸ் இஸ் த டன் பிட். சரி, இப்போ நான் S1 சுவிட்சை ஆன் பண்ணிட்டேன். த ஸ்டார்ட்ஸ் டைமிங், டைமர் இட் ஸ்டார்ட்ஸ் டைமிங். ஸோ இந்த 5 செகண்ட்ஸ் வரைக்கும் தான். அந்த 5 செகண்ட்ஸ் ஆன உடனே ஸோ டன் பிட் எனேபிள் ஆகிடுச்சு. நான் அவுட்புட்டில் கனெக்ட் பண்ணியிருக்கிறது ஆன் ஆகிடுச்சு. ஓகேவா?
சரி, this is on time. ஸோ ஸ்டாப் பண்ணிக்கலாம். ஸோ அதே மாதிரி ஆஃப் டைமர். ஸோ ஆஃப் டைமர் அதையும் எடுத்துகிட்டு வந்து போட்டுக்கலாம். ஸோ இங்கே சுவிட்ச் ஒன்று ஆட் பண்ணிக்கிறேன். S2 நேம் கொடுத்துக்கிறேன். ஸோ ஒரு T5 செகண்ட்ஸ் கொடுத்துக்கலாம். எவ்வளோ செகண்ட்ஸ் வேணாலும் கொடுத்துக்கலாம். நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு தான் 5 தான் கொடுக்கணும்லாம் கிடையாது, எது வேணாலும் கொடுத்துக்கலாம். ET2 ஏன்னா ஒவ்வொரு டைமில் யூஸ் பண்ணும்போது டிஃப்ரெண்ட் நேமிங் இருக்கணும், அதனுடைய இதை ரெப்ரசன்ட் பண்ணுறதுக்காக. ஸோ இதுக்கு இந்த டைமரு நேம் சேஞ்ச் பண்ணிக்கணும். ஸோ timer 2 ஆஃப் டைமர். ஸோ திஸ் இஸ் த அவுட்புட் ஆஃப் ஆஃப் டைமர். Q2ன்னு கொடுத்துக்கிறோம். ஸோ இப்போ இது என்ன பண்ணுவோம், நம்ம ஆன் பண்ணால் இம்மிடியேட்டாக வந்து Q2 ஆன் ஆகிடும். ஸோ ஆஃப் பண்ணால் இம்மிடியேட்டாக ஆஃப் ஆகாது. ஸோ ஆஃப்டர் 5 செகண்ட்ஸ் வந்து ஆஃப் ஆகும். சரி, இப்போ நான் ஆன் பண்ணுறேன். ஸோ இம்மிடியேட்டாக அவுட்புட் ஆன் ஆகிடுச்சு. இப்போ டைமர் எதுவும் ஓடாது. எப்போ டைமிங் ஸ்டார்ட் ஆகுனா நம்ம சுவிட்ச் ஆஃப் பண்ணும்போது தான் வந்து டைமிங் ஸ்டார்ட் ஆகும். ஸோ இப்போ நான் S2 வந்து ஆஃப் பண்ணுறேன். ஆஃப் பண்ணோடனே த டைமர் ஸ்டார்ட்ஸ் டைமிங். ஸோ அது வரைக்கும் ஆன்லேயே தான் இருக்கும். ஈவன் நான் சுவிட்ச் ஆஃப் பண்ணாலும் அவுட்புட் ஆன்லேயே தான் இருக்கும். ஸோ நம்ம என்ன டிலே கொடுத்துருக்கணும் அது வரைக்கும் ஆனில் இருக்கும். அதுக்கு பிறகு தான் வந்து ஆஃப் ஆகும். ஸோ நான் சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு ஈவன் தோ த Q2 இஸ் ஆன். ஸோ ஆஃப்டர் அந்த டிலேக்கு பிறகு ஸோ ஆஃப் ஆயிடுச்சா. ஸோ திஸ் இஸ் அந்த ஆஃப் டைம் டைமர் இன்ஸ்ட்ரக்ஷன். சரி, ஸ்டாப் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வேறு என்ன, அதான் ஆஃப் டைமர் வித் ரீசெட்டோடு இருக்கும். ஸோ ரீசெட்டுன்றது நம்ம அந்த டைமர் இதை வந்து ரீசெட் பண்ணிக்கிறதுக்காக அடிஷ்னலாக ஒரு ரீசெட் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இது அதே மாதிரி சேம் ஆப்ஷன் தான். ஸோ இது T2ன்னு T3 இன்னும் இது ஒரு டைமர் நேம் கொடுத்துக்குவோம். டைமர் 3 இது ஏதோ ஒரு டைமர் கொடுத்துக்கலாம். ஸோ 3 செகண்ட்ஸ். ஸோ ET3ன்னு கொடுத்துக்கலாம். ஸோ திஸ் இஸ் Q3. ஸோ இது ஏதோ ஒரு சுவிட்சு என்ன S2 வரைக்கும் இருக்கா, S3 கொடுத்துக்கலாம். சரி, இது ஆஃப் டைமர்ன்றதால இங்கேயும் ஒரு சுவிட்ச் போடணும், அப்போ ஆஃப் பண்ணால் இதாகும். இது ஒரு S4 ஒரு சுவிட்ச் கொடுத்துக்கலாம். இல்லை அது ஏற்கனவே யூஸ் பண்ண சுவிட்ச் கொடுத்தாலும் ஒன்றும் தப்பு இல்லை. சரி, ஸோ இப்போ ரன் பண்ணுறோம். ஸோ நான் S2 சுவிட்ச் ஆன் பண்ண உடனே இமிடியேட்டாக அவுட்புட் ஆன் ஆகிடுச்சு. ஆஃப் பண்ணால் அந்த டிலேக்கு பிறகு ஆஃப் ஆகுது. இப்போ இந்த ரீசெட் சுவிட்ச் ட்ரூவில் இருந்தால் என்ன ஆகுனா பாரு அது ரீசெட் பண்ணிகிட்டே இருக்கும். இந்த டைம் எலாப்ஸ்ட் வந்து ஆகாது. ரீசெட்டு கொடுத்த உடனே அந்த அக்யூமுலேட்டரில் இருக்கிற அந்த எலாப்ஸ் டைம் வந்து ரீசெட் பண்ணிவிடும். ஸோ இது ஃபால்ஸாக இருக்கும்போது மட்டும்தான் அந்த ஆஃப் டிலேயில் வந்து ஒர்க் ஆகும். புரியுதா? இப்போ ரீசெட் கொடுத்த உடனே ரீசெட் ஆகிடும் இமிடியேட்டாக. எந்த இன்பிட்வீன் ஸ்பாட்டில் எங்கே ரீசெட் பண்ணாலும் ரீசெட் ஆகிடும்.